அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மதுஹபுகளை பின்பற்றாத மதுஹபுவாதிகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய மூன்றையும் தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்கிற பொழுது, இல்லை இல்லை மதுஹபுகளையும் பின்பற்ற வேண்டும் என்று உலமாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அதை எதிர்ப்பதற்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் அதை எதிர்ப்பதற்கு அவர்கள் எதை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று சொன்னால், மதுஹபை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்றினால் போதாது, உங்களை எல்லாம் விட பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த மதுஹபை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த மதுஹபை உருவாக்கிய ஃபவுண்டர்கள், நிறுவனர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அல்லாமாக்கள், மேதைகள். அதனால மதுஹபை விட்டு விட்டு நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று உலமாக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எதிர்பிரச்சாரம் செய்வதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஆனால் இந்த எதிர்பிரச்சாரத்தை காணுகிற மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மதுஹபுல என்னென்னவெல்லாம் இன்றைக்கு உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் இந்த மதுஹபுல உள்ள விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நூல் பிடித்த மாதிரி மதுஹப் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் இதனால் ஏற்படுத்துகிறார்கள். இப்ப நாம குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம், இல்லை இல்லை மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மக்கள் என்ன நினைக்குவாங்க, இந்த உலமாக்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே, அவர்கள் அங்கீகரிக்கிற எல்லா விஷயங்களுமே மதுஹப்ல இருந்து தான் இருக்கிற எடுத்து சொல்றாங்க, அவங்களா கையில மடியில போட்டு சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கிறது. அதனால தான் நீங்க மதுஹபை சும்மா ஒரு கவசமா தான் யூஸ் பண்றீங்களே தவிர மதுஹபை நீங்கள் பின்பற்றவில்லை என்பதை தோளிருத்து காட்ட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே, இந்த சொல்லிலே நாம் உண்மையாளர்களாக இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்மை சேர்ந்த எவ்வளவு பெரிய மௌலவி ஒரு கருத்தை சொன்னாலும் உடனே தூக்கி எறிஞ்சிருவோம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக தௌஹீத் ஜமாத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு வைங்க, ஒரு குர்ஆன் வசனமும் அதில் சொல்லப்படவில்லை, ஒரு ஹதீஸும் அதில் இல்லை, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாரும் தூக்கி எறிஞ்சிருவீங்க. நாங்களும் சொல்வது இல்லை, சொன்னா நீங்களும் கேட்கறது இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நாம் அதில் உண்மையாளர்களாக இருக்கிறோம். நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல், நம்முடைய கவனக்குறைவினால், மனிதர் என்ற பலவீனத்தினால் ஆங்காங்கே சில தவறுகள் நம்மிடமிருந்து ஏற்பட்டாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு இது மாற்றமானது என்று சுட்டிக்காட்டப்படுமையானால் இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் கூட அறிவிச்சிருவோம், நாங்க இப்படி சொல்லி கொண்டிருந்தோம், அது தப்பு, இந்த ஒரு வசனத்தை நாங்கள் கவனிக்கவில்லை, இந்த ஒரு ஹதீஸை கவனிக்கவில்லை, ஒரு சகோதரர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய கௌரவத்தை பார்க்காமல் மேடையிலேயே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில உண்மையாளர்களாக இருக்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் இங்கே உள்ள பிரச்சாரர்கள் மாத்திரமில்லை,
இந்த கொள்கையை ஏற்றுக்கிற எல்லா மக்களையும் சொல்றேன், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுமே குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்து இந்த கொள்கைக்கு வரல. அதே மாதிரி இந்த மதுஹபை பின்பற்றணும்னு சொல்றாங்களே, அதுல உண்மையாளர்களா இருக்கணுமா இல்லையா? அது தப்புங்கிற விஷயம் வேற. மதுஹபை தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் எங்களுக்கு வெற்றியை தரும் என்று அவர்கள் சொல்வது உண்மையாயிருந்தா அந்த கொள்கையை அவர்கள் வாழ்க்கையில முழுசா கடைபிடிக்கணும். இவார் நீ குர்ஆனை பின்பற்றியா, நான் மதுஹபை பின்பற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ மார்க்கம் என்ற பெயரில் அவ்வளவுக்கும் மதுஹப் கிதாபுல இருந்து ஆதாரம் காட்டணும். இப்ப நாங்க என்னென்ன மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றோமோ அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டுறோம்ல. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னா தூக்கி சொல்றோம்ல. அதே மாதிரி மதுஹபுல தான் பின்பற்றது உண்மையா இருந்தால் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மதுஹப் கிதாபில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும். அப்படி காட்ட முடியாத விஷயங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மதுஹபுக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள், மதுஹபு நூலில் இருந்து கூட அவர்களால் நியாயப்படுத்த முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே நம்முடைய உலமாக்களால் செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப எதுக்கு இந்த மதுஹபை சொல்றாங்க? அப்ப அவங்களே பின்பற்றுவது இல்லை என்று சொல்லும் பொழுது மதுஹபை எதற்கு சொல்கிறார்கள் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தத்துவம் இருக்கிறதுங்க. என்ன தத்துவம்? ஒரு மனுஷன் முதல்ல தப்பு செய்யறதுக்கு தான் யோசிப்பான். ஒருத்தன் ஒரு அதிகாரி ஒரு அரசாங்க வேலையில சேர்றான்னு வைங்களேன், முதல் நாளைக்கு லஞ்சம் வாங்க மாட்டான், ரெண்டாவது நாளைக்கு வாங்கிட மாட்டான், 10 நாளையெல்லாம் வாங்கிட மாட்டான், ஒரு 20 நாளையெல்லாம் வாங்கிட மாட்டான். அப்படியே பழவிக்கிட்டே வந்து முதல் வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். மொத்தம் இந்த கையை நீட்டி வாங்குறான் பாருங்க. அப்ப என்னவா இருக்கு? வாங்குறமே, லஞ்சம் வாங்குறமே, நம்ம தப்புல செய்யறோம், அரசாங்கத்தில் சம்பளம் தர்றாங்களே, அவங்க காசுல நம்ம டியூட்டியில இது அப்படின்ற உறுத்தல்லாம் இருக்குங்க. ஊருக்கா கையை நீட்டிதான் வைங்க, அவ்வளவுதான். கையை நீட்டா என்ன? அப்புறமேல் கூச்சம் போயிடும், அப்புறமேல் வெக்கம் போயிடும். அது வாட்டுக்கு சாதாரணமா நீட்டுவான், பகிரங்கமா நீட்டுவான். அப்போ ஒரு அடிப்படைக்குள்ள நிக்கக்கூடியவன் ஒரு படி கீழே இறங்கினான்னு வைங்க, சரசரசன்னு மொத்தத்துக்கு இறங்கிட்டு வந்துடலாம், மொத்தத்துக்கு இறக்கிடலாம். ஒரு பத்தினியாக, ஒரு ஒழுக்கம் உள்ளவளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு தடவை சிலிப்பாகாம இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருப்பா. ஒரு தடவை சிலிப் ஆயிட்டான்னு வைங்க, அப்புறம் என்ன முழுக்க நினைச்சோம், அப்புறம் என்ன முக்காடு முழுக்க நினைஞ்சு போயாச்சு, அப்புறம் என்னையா முடிஞ்சு போச்சா கதை? இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலா இருப்பாங்க. கீழே படி தாண்டி விட்டால் அப்புறமேல தாண்டுவதில் வெக்கம் இருக்காது, அப்புறமேல் தாண்டுவதில் கூச்சம் இருக்காது. இன்றைக்கு எத்தனை பேர் சிவப்பு விளக்கு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் மாற்றாங்களே, இவர்கள் எல்லாம் சொரணை இல்லாதவங்களா? முதல் தடவை அந்த மாதிரி தப்ப செய்யும் பொழுது துடி துடித்தவர்களா இருப்பார்கள். முதல் தடவை செய்யும் பொழுது வெக்கம், ரோசம், மானம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னவாயிரும்? மறத்து போயிடும். அப்ப இந்த மதுஹபை எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் என்ற கட்டுக்கோப்புல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அதை தாண்டவே மாட்டான், வெளியிறங்கவே மாட்டான். அதுல இருந்து மதுஹபுன்னு ஒரு படி இறக்குனா அடுத்தபடி அடுத்தபடி அடுத்தபடின்னு சொல்லி சரசரன்னு இறங்கிட்டு வந்துடலாம். அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு இவர் சொல்றதை கேளுன்னு சொல்லி உங்களை கொண்டு வந்து விட்டால் எவர் சொல்றதையும் கேட்பீங்க. இந்த வசதிக்குத்தான் மதுஹப். இமாம்கள் சொல்வதை கேளுன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களை மாத்திட்டாங்கன்னு சொன்னா, இமாம் சொல்றதை கேளு, இமாமுடைய மகன் சொன்னதை கேளு, இமாமுடைய பேரன் சொன்னதை கேளு, இமாமுடைய மாணவன் சொன்னதை கேளு, அந்த இமாமை மதிக்கிறவனை கேளு, நான் சொல்றதையும் கேளு. எதுக்கு இந்த மதுஹப் கவசம் யூஸ் ஆகும் தெரியுமா? உங்களை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தூக்கி அடிச்சிட்டோம்னு சொல்லி வைங்க, அதுல நிக்கிற வரைக்கும் யாரையும் போக மாட்டீங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள் ஒருத்தன் சொல்லுவான், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? அபூபக்கர் சித்திக் சொன்னா எங்களுக்கு என்ன? ஆனா அவங்களை நம்ம எப்படி மதிப்போம்? இந்த உம்மத்திலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம சொல்லுவோம். அதே நேரத்தில் குர்ஆனுக்கு மாத்தமா, ஹதீஸுக்கு மாத்தமா அபூபக்கர் சொன்னார்கள் என்று நம்ம இடத்துல சொல்லப்படுமையானால் நமக்கு அபூபக்கர் சித்திக் அவங்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெருசா தெரிவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, அப்புறம் அபூபக்கர் 20 ரக்காத் உமர் தொழுதார்கள். 20 ரக்காத் உமர் தொழுதா எங்களுக்கு என்ன?
உமர் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலா அப்படி கேட்பமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தொழுதாங்கிறது பொய். ஒரு பேச்சுக்கு உமர் ரலியல்லாஹு 20 ரக்காத் தொழுதிருந்தார்களே ஆனாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுது எவ்வளவு உறுதியா நிக்கிறமா இல்லையா? அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் என்பதுல உறுதியா நின்றோம்னு சொன்னா அபூபக்கர் சித்திக்கு கொண்டாந்து சொன்னாலும் நம்மளை வந்து மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்று, பெரியோர்களை பின்பற்றுன்னு கொண்டே தள்ளிட்டான்னு வைங்க, முடிஞ்சு வச்சுக்காத. எப்ப படியை விட்டு இறங்குனீங்களோ அப்புறம் என்னவாயிரும்? இமாமையும் கேட்பீங்க, இமாமுடைய மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க, மாணவருக்கு மாணவர் சொன்னாலும் கேட்பீங்க. அப்படியே அவங்க பேரை சொல்லிக்கிட்டு 10 நூற்றாண்டுகளாக யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்களோ அதையெல்லாம் கேட்பீங்க. அப்ப இந்த மௌலவிமார்கள் வந்து அவர்களாகவே ஒன்றை உண்டாக்கி உங்களுக்கு சொன்னாலும் கேட்பீர்கள். அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் உருவாகணும் என்று சொன்னா இப்படித்தான் சொல்லணும். இப்படி உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? மக்களே, நாங்கள் உலமாக்கள், நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கன்னு கேட்பீங்களா? அப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. வேற எப்படி சொல்லணும்? மக்களே, மார்க்கறிஞர்கள் உலமாக்கள் முன்னோர்களை பாருங்கள் அப்படின்னு கொண்டு இறக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் சரசரன்னு இறக்கணும். கிணத்து மேல நிக்கிறான், அவன் வந்து மேல நிக்கிற வரைக்கும் ஓகே, உளுந்துட்டான்னா 1000 அடி சரன்னு போயிட்டு இருக்க வேண்டியானுங்க. சிலிப் ஆயிட்டான்னு வைங்க, போயிட வேண்டியதான் அதுல பாதாளத்துக்கு. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த எல்லைக்குள்ள நிக்கிற வரைக்கும் நாம தடுமாற மாட்டோம். குர்ஆன் ஹதீஸ் அல்லாம யாராவது ஒருத்தர் சொன்னதை கேட்கலாம், அவர் சொன்னா கேட்கலாம், இவர் சொன்னா கேட்கலான்னு வந்தா நம்ம அவுட் ஆயிருவோம். இந்த சைக்காலஜியை விளங்கி கொண்டுதான் உலமாக்கள் என்ன பண்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் சொன்னா சட்டையை பிடிச்சு போடுவாங்க. நம்ம சொல்றதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்பாங்க. பெரியார் உலமா மகான் போட்டோம்னு சொன்னா எந்த மகானை இவங்க பார்க்க போறாங்க? குர்ஆன் ஹதீஸ்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு எங்கடான்னு கேட்டுறீங்க. புகாரில எத்தனை நம்பர்னு கேட்பீங்க. இப்ப முந்திலாம் மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹதீஸ்னா எந்த நூல், எத்தனை நம்பர்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போயிட்டீங்களா? இப்ப அது வந்து சேஃப்டி இல்லை. இஷ்டத்துக்கு விளையாடக்கூடிய ஆட்களுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸ்னா சேஃப்டி இல்லை. மதுஹப் என்ன? எத்த வேண்டாலும் நீங்க செய்யலாம், செஞ்சு விட செய்யலாம். அப்படித்தான் மதுஹப்ல இருக்கிறது. மதுஹப்ல இருக்குன்னா யாரு என்ன மதுஹப்னா என்னன்னு விளங்குவோம்? உங்களுக்கு ஏதாவது விளங்காது. ஏதாவது கேட்டா கூட யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பார். என்னத்தை வேண்டாலும் சொன்னா கூட ஒரு மதுஹபுக்கு ஒரு 200 அறிஞரை காட்டுறாங்க. ஒரு ஹனபி கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மதுஹபுடைய அறிஞர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 200 பேரை காட்டுறாங்க. இந்த 200 பேர்ல யாராச்சும் என்னத்தையா சொல்லித்தான் இருப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஆதாரமா காட்டிவிடுறது. இப்படியான வசதி இருக்கிற காரணத்தினாலையும் நாமளாக புதுசாக உருவாக்கி சொன்னா கூட அதையும் கூட இந்த மக்கள் நம்புவாங்க என்ற காரணத்திற்காகத்தான் மதுஹபு என்று பேசுகிறார்களே தவிர மதுஹபு படி நடக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், மதுஹபு கித்தாபுகளை எடுத்து பார்த்தாலும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். உதாரணமா 4 மதுஹபுக்கு ஃபவுண்டர் யாரு? அவங்க நம்பிக்கை பிரகாரம் ஹனபி மதுஹபுக்கு அபு ஹனீஃபா இமாம்னு சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹபுக்கு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அவரை சொல்லுவாங்க. மாலிகி மதுஹபுக்கு மாலிக் இப்னு அனஸ் அவங்கள சொல்லுவாங்க. ஹம்பலி மதுஹபுக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேர் சொன்னதுதான் மதுஹப்ல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஹனவி மதுஹப்னு சொல்லுவாங்க, ஹனவி இமாம் சொல்லாததுலாம் அதுல இருக்கும். அவருடைய மாணவர் சொன்னாரு சேர்த்துக்கிறோம், வசதி எதுவோ அது. அதுக்கடுத்து அவர் மாணவருக்கு மாணவர் இப்படித்தான் சொன்னாருப்பாங்க. அதுலயே அந்த பேருக்கு அபு ஹனீஃபா பயன்படுத்திக்கிட்டு அந்த கித்தாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கருத்துக்கள் குப்பை குடைக்கு போயிடும். பேரு அபு ஹனீஃபா, உள்ள மேட்டர்லாம் வந்து அபு ஹனீஃபாக்கு சம்பந்தம் இருக்காது. உள்ள மேட்டர்லாம் ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இருக்காது. இப்படியான கதைகள்லாம் இருக்கிறத பார்ப்பீங்க. இது வந்து இந்த மதுஹபு கிதாபு இதுதான் வரையறுக்கப்பட்டுச்சு பாருங்க. அதோட யாச்சு நின்றுச்சா? இப்போ ஷாஃபின்னு வச்சுக்கிறீங்களங்க. இப்போ ஒருத்தர் ஷாஃபி மதுஹபு கிதாப்னா எழுத மாட்டார், எழுதுனா அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. ஷாஃபி மதுஹபு கிதாப்னா என்ன? ஒரு மஹல்லி, ஒரு முஹத்தபு, ஒரு மஜ்மூ, ஒரு யானத்து தாலிபீன், ஒரு ஃபத்துல் முயின், இது மாதிரி ஒரு ரவுலா, ஒரு நிகாயா, இது மாதிரி ஷாஃபி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் இருக்கு. முடிந்து விட்டது. அந்த நூலோடையாச்சும் நிறுத்திக்கிட்டாங்களா? இதான் ஷாஃபி மதுஹப் கிதாபுன்னு அவங்கள அங்கீகரிச்சு மதரசாவுடைய பாடத்திட்டங்களில் வச்சிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய நூலகங்களில் வச்சு பார்க்கிறதுக்கு வைத்திருப்பார்கள். இந்த நூலில் உள்ளது மட்டும்தான் வந்து மதுஹப் சட்டமா? இல்லை, அந்த நூலுக்கு சம்பந்தம் இல்லாத நேற்று உண்டானதெல்லாம் இருக்கும். நேற்று இவங்களா உண்டாக்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் இந்த மதுஹபின் பெயரை வைத்து நியாயப்படுத்துவார்கள். ஹனவி மதுஹபுக்குன்னு சில நூல்கள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது.
இப்ப நேத்து முந்தா நாள்ல ஹனபி மதஹ்புக்கு நூல் கிடையாது, எழுதுனா ஏத்துக்கிற மாட்டாங்க. அப்ப நூல் இலாஹுங்கிறாங்க, குதூரிங்கிறாங்க, கன்ஸுங்கிறாங்க, ஹிதாயாங்கிறாங்க, பஹருங்கிறாங்க, பஹ்ரு ராயிக்குங்கிறாங்க, பதாயான்னு சொல்றாங்க. இப்படியான சில நூல்கள் ஹனபி மதஹ்புக்கு இருக்கிறது. அதான் மதரசாவுல ஹனபி மதஹ்பு கிதாப்னு ஓதி கொடுப்பாங்க. அந்த கிதாபுல யாவது அபூ ஹனீஃபா எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஷாஃபி இமாம் எழுதின கிதாபுல இருந்து காட்ட வேணாம், மாலிக் இமாம் நேர எழுதின கிதாபுல நீ காட்ட வேணாம், ஹம்பலி இமாமுடைய கிதாபுலையும் காட்டாதீங்க. நீங்கள் எதை மதுஹப் நூல் என்று ஒப்புக்கொண்டீர்களோ அந்த நூல்களில் கூட இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்வது ஏன்? அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. இந்த தலைப்பு எதுக்கு தந்திருக்காங்கன்னு கேட்டா, நீங்கள் எதை மதுஹப் நூல் சொல்றீங்களோ அந்த நூல் அபூ ஹனீஃபா எழுதின நூல் இல்ல. இப்ப ஹனபி மதுஹப்னு சொல்றாங்க பாருங்க, அதனுடைய கிதாபு என்ன? துர்ருல் முக்தார்மாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினாரு இல்ல. ஹிதாயான்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா இல்ல. கன்ஸ்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா இல்ல. பஹ்ருன்னு சொல்லுவாங்க, அபூ ஹனீஃபா இமாம் எழுதினதா? ஆலம்கிரிம்பாங்க, அபூ ஹனீஃபா எழுதினதா இல்ல. எல்லாம் என்ன? 400-500 வருஷத்துக்கு முந்தி எழுதினது. அதே மாதிரி ஷாஃபி மதஹ்பு கிதாப்னு சொல்லுவாங்க, அது ஷாஃபி இமாம் எழுதினதா? உம்முங்கிற ஒரு கிதாபை தவிர பாக்கி எந்த கிதாபுக்கும் ஷாஃபி இமாமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுவும் ஒரு 300-400 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாபுகளா தான் இருக்குமே தவிர ஷாஃபி இமாம் எழுதின கிதாபுகளா இருக்காது. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற மதுஹப் கிதாபுல இல்லாத விஷயங்கள் கூட இன்றைக்கு இருக்கிறது நம்மள்ட்ட மதுஹபின் பெயரால. அதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால் ஒண்ணுன்னா கேட்கிறேன், எது அறவே இல்லையோ அது மாதிரியான விஷயங்களை நான் இந்த உலமாக்கள்கிட்ட கேட்க போறேன். எதுல எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதோ மதுஹப் நூல்ல அதையும் செய்றீங்க. சில விஷயங்கள் நான் கேட்கக்கூடிய இந்த செய்திகள் குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. அபூ ஹனீஃபா இமாமும் சொல்லி இருக்க மாட்டார், அவர்கிட்ட படிச்ச மாணவர் அபூ யூசுஃபும் சொல்லி இருக்க மாட்டார், முஹம்மதும் சொல்லி இருக்க மாட்டார், ஜுஃபரும் சொல்லி இருக்க மாட்டார். 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எந்த மதுஹபுடைய ஹனபி மதுஹபுடைய கிதாபுலையும் இருக்காது. ஆனால் அது ஹனபி மதுஹப் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி சொல்லுவீர்கள்? நீங்கள் எந்த கிதாபை மதரசாவில் ஹனபி மதுஹப் என்று படித்தீர்களோ அதில் கூட இல்லாத ஒரு செய்தி மதுஹப் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ உங்க கற்பனை, நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்க நினைக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில உதாரணங்களை நான் சொல்கிறேனே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாசம் ரபியுல் அவ்வல் வருகிறது. அவர் அழகா சொல்லி காட்டினார், யா நபி ஸலாம் அலைக்கும் மௌலிது ஓதுறாங்க. நீங்க மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க, குர்ஆனை நீங்க பின்பற்ற வேணாம். மதுஹப் பின்பற்றுவங்க தானே. மதுஹப்ல இந்த மாதிரி ரபியுல் அவ்வல் மாசம் வந்து விடுமையானால் யா நபி ஸலாம் அலைக்கும் ஒரு பாட்டு, சல்லு பி நாபி ஹித்திமாங்கிற ஒரு பாட்டு, சலாத்தும் சலாம் உண்டு ஒரு பாட்டு, யாரப்பனான்னு ஒரு பாட்டு, உஹதி ஸலாத்தன்னு ஒரு பாட்டு, இது மாதிரியான பாட்டுகளை நீங்கள் படியுங்கள் என்று இந்த பாட்டுகள் ஹனபி மதுஹபுடைய எந்த கிதாபில் இருக்கிறது? எடுத்து காட்டுங்க. ஷாஃபி மதுஹபுடைய எந்த கிதாபில் இருக்கிறது? நீங்கள் மதுஹபை பின்பற்றுகிறீர்களா, நீங்க உங்க இஷ்டப்படி நடக்கிறீங்களா? நாங்க கேட்கிறது தெரியுமா? நீங்க குர்ஆனை பின்பற்ற மாட்டேன்றீங்க, போங்க. ஹதீஸை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க, அது உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். இப்ப நாங்க கேட்கிறது தெரியுமா? மதுஹபை தானே பின்பற்ற சொல்றீங்க. மதுஹபை பின்பற்ற சொல்வதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மதுஹபுடைய எந்த கிதாபில் இந்த யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும்ங்கற பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது? நூறுல் இலாஹில் எழுதப்பட்டிருக்குதா? துர்ருல எழுதி இருக்குதா? ஹிதாயாவுல எழுதி இருக்குதா? கன்ஸ்ல எழுதி இருக்குதா? என்ன கிதாபுல நீங்க மதரசாவுல என்ன ஓதுனீங்க? அந்த கிதாபுல ஃபத்ஹுல் முயன்ல எழுதி இருக்குதா? யானாவுல எழுதி இருக்குதா? மகளில எழுதி இருக்குதா? எந்த கிதாபை பார்த்து விட்டு இந்த யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற பாட்டை கண்டுபிடித்தீர்கள்? பதில் சொல்லணும் எங்களுக்கு. மதுஹபை தானே பின்பற்றீங்க. மதுஹபை பின்பற்றினா மதுஹப்ல இருக்கணும்லங்க. நீங்க அபூ ஹனீஃபா சொன்னதாக ஆதாரம் காட்ட வேண்டாம், அபூ யூசுப் சொன்னதாக ஆதாரம் காட்ட வேண்டாம். நீங்கள் மதரசாவில் படித்தீர்களே ஹனபி மதுஹப் கிதாப், ஷாஃபி மதுஹப் கிதாப் என்று, அந்த கிதாபில் இருந்து காட்டுங்கள் போதும். அப்ப நீங்கள் படித்த அந்த கிதாபிலேயே ஷாஃபி கிதாபிலையும் இல்ல, ஹனபி கிதாபிலையும் இல்லை. என்ன இல்ல? நீங்கள் ஓதுகிற இந்த மௌலிது இல்லை. நபிகள் நாயகம் பிறந்த மாதம் வந்து விடுமையானால்
12 நாளைக்கு யானபி என்ற இந்த மௌலுதை சுபஹான மௌலுது என்று சொல்கிறீர்களே, இந்த சுபஹான மௌலுதை ஓதுங்கள் என்று மதுஹபுல இல்லைங்க. எந்த மதுஹபுல இல்ல? 4 மதுஹபில் எந்த மதுஹபிலும் இல்லை. 2 மதுஹபு தான் நீங்க பேச வேண்டியதா இருக்கு. ஷாஃபி ஹனபி தானே இருக்கிறீங்க. ஷாஃபி மதுஹபுலையும் இல்லை, ஹனபி மதுஹபுலையும் இல்லை. இன்னைக்கு எழுதின கிதாபுலையும் இல்லை, 200 வருஷத்துக்கு முந்தைய எழுதின மதுஹபு கிதாபுலையும் இல்லை. அபு ஹனீஃபா காலத்துக்கு போனாலும் அது வரைக்கும் இல்லை. அப்ப எப்படி மார்க்கமா போச்சு? மதுஹபை பின்பற்றாதாலும் பள்ளிக்கு வரக்கூடாதுல, மூழுது வரும் பள்ளிக்கு வரக்கூடாது. 2 மதுஹபை பின்பற்றாதானே பள்ளிவாசலுக்கு வரணும். எழுதி போட்டிருக்கீங்க போடு. மதுஹபை பின்பற்றாவிட்டால் என்ன வரக்கூடாதான்? பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. அப்ப யார் மூழுத ஓதுகிறார்களோ அவர்களை விரட்டி அடிங்க. ஏன்? அது மதுஹபுல இல்ல, பின்பற்றல. மதுஹபுல சொல்லப்படல, மூழுது ஓத சொல்லி இல்ல. மதுஹபுல இல்லாத ஒண்ணு புதுசா உண்டாக்கி விட்டான். அதன் அர்த்தம் கொஞ்சம் லேட்டா உண்டாக்கி இருக்கிறீங்க, கொஞ்சம் முந்தி உண்டாக்கிட்டீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் முந்திருச்சு. இப்ப நம்ம காலத்துல உண்டான உடனே தெரிஞ்சு போயிடும். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய 100 வருஷத்துக்கு முந்தைய உண்டாக்கி இருப்பீங்களே தவிர அது மதுஹபுக்கு பிந்தி உண்டானதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு பாட்டை இதோடவா நிறுத்திக்கிறீங்க? கல்யாணம் அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, கர்மாதுன்னா அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, ஒரு ஊர்வலம் ஆரம்பிச்சு அந்த பாட்டை தான் படிக்கிறீங்க, ஒரு கூட்டம்னா யானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கிட்டு படிக்கிறீங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த மதுஹபு கிதாபில் இருக்கிறது? கேள்வி அதுதான். அப்ப மதுஹபு பொய்யின் விலகி போச்சா? நீங்க குர்ஆன்ல தான் குர்ஆனத்தை பாட்டுன்றீங்க, பத்தாதுங்கறீங்க. குர்ஆன் பத்தாது, ஹதீஸ்லாம் வழங்காது. சரி, வழங்காது. மதுஹபுல விளங்குற மதுஹபுல இருந்து ஆதாரம் தாங்க. நாம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, மதுஹபுல இல்லாத இந்த மௌலுதை உண்டாக்குனவன் யார்? மகானா? நீங்க அவர்கள்லாம் மகான்னு சொல்லி தானே எங்களை ஏமாத்துறீங்க. அவர்கள்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்க, அவர்கள் உண்டாக்குனதே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் உங்களுடைய வாதம். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நீங்கள் ஓதுகிற சுபஹான மௌலுத், நீங்கள் அதனுடைய ஷிர்கா அர்த்தம் தப்பா அந்த போகல. இந்த மௌலுதுரை கிதாபுல உள்ள அபத்தங்களுக்குள் நான் நுழையவில்லை. அது தங்க பவுனாவே இருக்கட்டும். நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அது இருக்குதா மதுஹபு கிதாபுல? இந்த மௌலுது ஓத வேண்டும், சுபஹான மௌலுது, முஹீதீன் மௌலுது, யாக்குத்துபா, சாஹுல் அமீது மௌலுது, பர்சஞ்சி மௌலுது, ஹசன் ஹுசைன் மௌலுது, ஒவ்வொரு ஆள் இந்த இவர் பேர்ல ஒரு மௌலுது இருக்கும். யாராவது இறந்து போனா அவங்க பேர்ல ஒரு மௌலுது. இப்படி எல்லாம் இந்த மௌலுது இருக்குது என்று சொல்லி எந்த கிதாபில் இருக்கிறது? எந்த மதுஹபு கிதாபில் இருக்கிறது? இல்லையா? அப்ப நீங்க மதுஹபை பின்பற்றுவது உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களை சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து நெஞ்சில கை வச்சு நாம் ஒரு தப்பு செய்கிறோம், தவறான முறையில் நாம் வழிநடத்தப்படுகிறோம், மதுஹபு கிதாபுல இல்லாத ஒன்றை செய்ய சொல்லி எவனோ நம்மளை வழிகெடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதை சொல்லி இன்றைக்கு திருந்துங்கள். இனிமேல் மௌலுது ஓதுவது மதுஹபுல இல்லாதுன்னு நீங்க அறிவிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்றீங்க? இல்லாதான் சொல்லி காட்டுறேன். சலாத்து நாரியான்னு ஒண்ணு ஓதுறீங்க. சலாத்து நாரியாண்டு ஓதுறீங்க. நல்லதுக்கு ஓதுறீங்க, கெட்டதுக்கு ஓதுறீங்க, பணக்காரன் ஆகிறதுக்கு ஓதுறீங்க. அதெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்றீங்க. அதை எதிர்க்கிற நாங்க வழிகேடர்கள், குழப்பவாதிகள். நீங்க செய்யறவர்கள் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லிக்கிறீங்க. அதான் என்னமோ உங்க சொல்றத வச்சு பார்த்தா அபு ஹனீஃபா தான் அந்த ஸலவாத்து நாரியாவை தயாரிச்ச மாதிரி இருக்கும். அப்படி சொல்லுவாங்க, பேசுனாங்கடா. மதுஹபுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஷாஃபி இமாமும் அபு ஹனீஃபா ஒண்ணா கூடி மஷூரா பண்ணி இந்த ஸலவாத்து நாரியாவை ரெடி பண்ணாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கிறீங்க. நீங்க ஓதுகிற இந்த ஸலவாத்து நாரியாவை மதுஹபு கிதாபுல எடுத்தாங்க. எனக்கு அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபர்ஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனால் பிஹில் ரகாயிப் வ ஹுஸ்னுல் ஹவாத்திம் வ யுஸ்தஸ்கல் கமாமு பி வஜ்ஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின் பி அததி குல்லி மஅலூமின் லக். இதுக்கு பேர் ஸலவாத்துன் நாரியா. இதை 4444 தடவை ஓதுனா ஏழை பணக்காரன் ஆயிருவானா என்றெல்லாம் மக்களை சொல்லி நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு அதுக்குள்ள போகவில்லை. பலமுறை போய் இருக்கிறோம். அதுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும், என்ன குற்றம், என்ன கிறுக்குத்தனம் இருக்கு, அதுக்குள்ள நான் போகவில்லை. நான் கேட்கிறது என்ன, நீங்கள் இவ்வளவு சிறந்த ஸலவாத் என்று மக்களுக்கு சொல்கிறீர்களே, இந்த ஸலவாத்தை உண்டாக்குனவர் அபு ஹனீஃபா இமாமா, ஷாஃபி இமாமா, அல்லது அவங்களுடைய மாணவர்களா, அல்லது எந்த கிதாபை நீங்கள் மதரசாவில் ஷாஃபி ஹனஃபி கிதாப் என்று ஓதுகிறீர்களோ அந்த கிதாபில் இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இந்த ஸலவாத் இந்த வாசகத்தில் இடம்பெற்றிருக்கிறதா? இத்தனை தடவை ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்ப உங்க மதுஹபு கிதாபுல நீங்க எந்த மதரசாவில் படித்தீர்களோ அந்த கிதாபில் இல்லாத ஒரு ஸலவாத்தை உண்டாக்கி மக்களுக்கு சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் பின்பற்றுவது மதுஹபையா உங்களையா?
உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்களா, நீங்கள் மதுகபுடைய இமாம்களை அறிஞர்களை பின்பற்றுகிறீர்களா? பதில் சொல்லணும். அப்ப இல்ல, பொய் சொல்றீங்க. எதுக்கு மதுகபுங்கிற கவசம் உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய வைக்க பாக்குறீங்க மக்களை. பேருக்கு அந்த பெரியார்களை பயன்படுத்திக்கிறீங்க. என்ன உங்க சொந்த உங்க பேரை சொன்னா எடுபடாது. அதுக்காக அபு ஹனீஃபா இமாம் இப்படி ஆள் தெரியுமா? மதுகபை நியாயப்படுத்துறதுக்கு ஸலவாத்து நாரியாவுக்கு ஆதாரம் சொல்ல மாட்டாங்க. மேடையை போட்டுக்கிட்டு ஷாஃபி இமாமுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமாம்பாங்க, ஹனபி இமாம் எவ்வளவு பெரிய அறிவாளி, அதான் பயான். அப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல. அப்ப அந்த அபு ஹனீஃபா இமாம் இதை உண்டாக்குனாருங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்களேன். அதான காட்டணும். அப்ப இந்த நீங்க ஓதுற மௌலுதுக்கு ஆதாரம் கிடையாது. நீங்க ஓதுற ஸலவாத்து நாரியா இருக்கு பாருங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. எதுல இல்ல? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ல அது இல்லைன்னு நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். மதுஹப்ல இல்லைங்கிறனா. ஸலவாத்து நாரியாங்கிறதே எதுல இல்ல? ஸலவாத்து நாரியாவும் இந்த வாசகங்கள் அப்படியே எந்த ஒரு மதுஹப் கிதாபிலும் கூட பதிவு செய்யப்படவில்லை. இதை ஓத சொல்லி சொல்லப்படவில்லை. 4444 தடவை ஓத வேண்டும் என்றும் நீங்கள் மதரசாவில் படித்த மதுஹப் கிதாபுகளில் இல்லை என்று சொல்லும் பொழுது அது எப்படி மார்க்கமாக ஆனது? சொல்லுங்க பாப்போம். எப்படி மார்க்கமாச்சு? மதுஹப் கிதாபுல நீங்க படிச்ச கிதாபுல இல்லைங்க. அதை படிச்சு தானே பட்டம் வாங்கிட்டு வந்தீங்க 7 வருஷம். நீங்க 7 வருஷம் எந்த மதரசாவில் எந்த கிதாபை படித்தீர்களோ அந்த கிதாபுல இல்லைன்னு நான் சொல்றேன். அது எப்படி மதுஹப் ஆகும்? அப்ப பொய். மதுஹபை பின்பற்றுகிறோம் என்பதில் பொய்யர்களாக இருக்காதீர்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதில் நாங்க உண்மையாளர்களா இருக்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் மதுஹபை பின்பற்றுறோம்ங்கிறதுல உண்மையாளர்களா இருந்தா கூட ஒரு 75 குறைஞ்சு போயிருங்க. ஒரு 25க்கு தான் போராட வேண்டியிருக்கும். ஒரு 75 விதத்து 75% விதத்துகள் சமூகத்தில் எடுபட்டு போய்விடும். அதே மாதிரி ஹல்காண்டு ஒன்று செய்றீங்க. ஹல்காண்ட என்ன? இறந்த வீடு, குடி போற வீடு, எதா இருந்தாலும் சரி அப்படி ரவுண்டு கட்டி உட்கார்ந்துக்கிறது. ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு டான்ஸ் போட்டுட்டு படிக்கிறது. கையை கோத்துக்குருவாங்க. இது ஒரு இபாது. ஊர்ல உண்டாதுக்கா இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று எந்த கிதாபுல இருக்கு? மதுஹபுல கிதாபுல இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதுல இருக்கும். நான் கேட்பது, எந்த கிதாபை படித்து நீங்கள் சனது வாங்கி வந்தீர்களோ, எந்த கிதாபு உங்களுடைய மதுஹபுடைய அத்தாரிட்டியா இருக்கிறதோ அந்த கிதாபுல நீங்கள் செய்கிற இந்த ஹல்காவுடைய சமாச்சாரம் இருக்குதா? நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு கட்டிக்கிறீங்க, அது சுபுகபதா மின் தல்லத்தின்னு படிங்க, கையை ஆட்டிக்கிறீங்க, டான்ஸும் போட்டுக்கிறீங்க, அல்லாஹ்ங்கிற பேரை சுருக்கி அகுன்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதுஹப் கிதாபுல இருக்குதா? எந்த கிதாபுல இருக்கு? ஃபத்ஹுல் முயின் இருக்குதா? யானாவுல இருக்குதா? துருல் முக்தார்ல இருக்குதா? ஹிதாயாவுல இருக்குதா? அல்ல வேற எந்த கிதாபுல இருக்குது? அப்ப மதுஹப் கிதாப் மதுஹபை பின்பற்றோம்னு சொல்றீங்களே, மதுஹப் கிதாபுல என்னமோ இந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரில மக்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் சொல்லுகிற மதுஹப் கிதாபுகளிலும் இது இல்லை. நீங்கள் அதை படிக்கவில்லை. உங்களுடைய மதரசாக்களிலே நீங்கள் இதை படிக்கவில்லை. ஆனால் உங்களுடைய உஸ்தாதுமார்கள் உங்களுக்கு அவர்களாக சொன்னார்கள், கிதாபுகளில் இது இல்லை. உங்களுக்கு படித்து தந்த உஸ்தாதுமார்கள் அவர்கள் பிழைப்பு நடத்துவதற்காக வேண்டி இப்படி ஒன்று உண்டாக்கி வச்சிருக்கிறோம், இதை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொன்னார்களே தவிர அது மதுஹப் கிதாபுல ஆதாரம் காட்டி உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. அப்ப மதுஹப் கிதாபுல ஆதாரம் இல்லாத இந்த ஹல்கா எப்படி வந்தது? அதுல உள்ள அபத்தங்கள், ஆடல் பாடல்கள் எல்லாம் இறைவனை நினைவு கூறுகிற முறையா என்பதற்குள் நான் போகவில்லை. பலமுறை போயிருக்கிறோம். அது தப்பு என்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதற்குள்ளே நான் போகல. நீ செய்யக்கூடிய இந்த செயல் மதுஹப் கிதாபுல இருக்காங்கிறது மட்டும்தான் கேள்வி. நீங்க மதுஹப் பின்பற்ற நெசமா இருந்தால் நாங்கள் ஓதுகிறோம் ஸலாத்து நாரியா இந்த துருல் முக்தாரிலே இந்த வால்யூம் இந்த பக்கத்து இந்த பாருங்க, நோட்டீஸ் வச்சு கொடுங்க. துருல் முக்தாரிலே ஸலவாத்து நாரியா ஓத சொல்லி இருக்கு, எங்கள் மதுஹபிலே இருக்கிறது அப்படின்னு காட்டுங்க. காட்ட இயலாது. இல்ல என்னதானே காட்டுறதுக்கு? மதுஹப் கிதாபுல இல்லாத ஒன்றை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி என்ன செய்றீங்க? பாங்கு சொல்லும் பொழுது ஸலவாத்து ஓதுறீங்க. பாங்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லா பள்ளிகளையும் நடக்கிறது, உலமாக்கள் முன்னிலையில் நடக்கிறது, உலமாக்கள் தூண்டுதலில் நடக்கிறது. என்ன நடக்கிறது? பாங்கு சொல்ல மோதினார் நின்றார்னு சொன்னா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி. பாங்கு மறந்துடுவார் அவரு. பாங்குடைய எழுத்துக்களை விட அதிகமாக முன்னாடி சொல்லுவார். பாங்குல மொத்தம் எத்தனை கலிமா வார்த்தைகள் இருக்கிறதோ அதை தாண்டி இவர் முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும்.
அவ்வளவும் சொல்லிவிட்டு இன்னல்லாஹு மலாயிகத்துஹுலாம் சொல்லி முடிச்சு அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இவ்வளவையும் சொல்லிவிட்டு பாங்க சொல்றார். நாம் கேட்கிறது தெரியுமா, பாங்குக்கு முன்னாடி இவ்வளவையும் சொல்லணும்னு சொல்லக்கூடிய மதுஹப் கிதாப் எது? நீங்க குர்ஆன்ல